ஓம் சக்தி. சக்தியிலே ஒரு முறை பெங்களூரில் இருந்து இருமுடி எடுத்துக்கொண்டு வந்த பக்தர்கள் 2 பஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் மகளிர், ஒரு 5-6 பேர் தான் ஆண்கள். இந்த நிலையில அதான் அந்த வழக்கமாக நடக்கையில் அந்த ஒசூர் அந்த காட்டு பகுதி பக்கமாக வரும்பொழுது அடிக்கடி கொள்ளை நடக்கும். கொள்ளைக்காரனுக்கு வண்டியை நிறுத்தி கொள்ளையடிப்பானுங்க. அடிக்கடி பேப்பரில் நியூஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது முன்ன எல்லாம். அந்த மாதிரி இவங்க வண்டியை நிறுத்தி கொள்ளைக்காரனை உழுகுல திமுன்னு ஏறுறானுங்க. எல்லாம் முகமூடி மாதிரி மூஞ்சிக்கு துணி கட்டி இருக்கானுங்க. ஏறணுங்க என்ன பண்ணாலும் எதுனா அப்படி கலவரப்பட்டு அவனுங்களுக்குள்ளேயே பயந்து போய் முன்னால் கொள்ளைக்காரங்களா இருக்கிறாங்க, திருடங்களா இருக்கிறாங்க, நீங்க பார்த்து போங்க. அப்போ எல்லாம் தடவுடன் கீழே இறங்கி ஓடிட்டானுங்க. என்னாச்சு அப்படின்னா அப்பதான் அந்த டிரைவர் தெரியும் பார்த்துருக்காரு, ஏன் இவனுங்கெல்லாம் பயந்து இப்படி ஓடுறானுங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சக்தி மாலை அணிந்திருக்கும் அனைத்து மகளிர் சக்திகளின் கழுத்தில் இருக்கும் அந்த மாலையானது நாகபாம்பாக அந்த கொள்ளைக்காரர்களுக்கு காட்சியளித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, சக்தியில அந்த ஒவ்வொரு பெண்ணினுடைய 2 கண்களில் இருந்தும் தீப்பறி போன்று பறந்து ஜுவாலை வந்ததுங்களாமா. அந்த 2ஐயும் பார்த்து பயந்துதான் அவனுங்க துண்டக்கானா துணியை காணான்னு இறங்கி ஓடிட்டானுங்க. எப்படி பாருங்க அம்மா பண்ணதுன்னு. இப்போ உடனே டிரைவர் கீழே இறங்கி அவனுக்கு வண்டி மேலே போகிறதுக்கு பஸ்ஸு மேற்கொண்டு போகிறதுக்கெல்லாம் கல்லை வச்சுட்டு போயிருந்தானு குறுக்க, அதெல்லாம் எடுத்து எறிஞ்சு போட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாருங்க. இப்படி அம்மா இருமுடி அணிந்து வரும் பக்தர்களை அம்மா கூட இருந்து காப்பாற்றும் சக்தியில ஓம் சக்தி.